நடிகர் கிருஷ்ணாவின் வாட்ஸ்அப் குழுவில் இருந்தவர்கள் யார் யார் என கண்டறிய போலீசார் முடிவு செய்திருக்கின்றனர். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் கிருஷ்ணாவை போலீசார் நேற்று கைது செய்த சூழலில் அவருடைய வாட்ஸ்அப் குழுவில் இருந்தவர்கள் யார் யார் என விசாரிக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் வழங்க கேட்கலாம். செந்தில், இது தொடர்பான முழு விவரம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டு நேற்று புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த போதைப் பொருளை நெட்வொர்க் குறித்து போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்ததன் அடிப்படையில், அதாவது வாட்ஸ்அப் குழுவில் கோட்வேர்டு மூலம் இவர்கள் அந்த போதைப் பொருள் பரிமாற்றம், அந்த போதைப் பொருளுக்கான பணப்பரிமாற்றம் உள்ளிட்டவற்றை செய்ததை போதைப் பொருள் சப்ளையர் கெவின் என்பவர் மூலம் உறுதி செய்தனர். அதன் பிறகு ஒரு நாள் தீவிர விசாரணைக்கு பிறகு நேற்று கிருஷ்ணா கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய செல்போன் எண்ணில், அதாவது அந்த வாட்ஸ்அப் அந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதற்கு என அந்த போதைப் பொருள் பார்ட்டி திடீரென்று இன்று அசம்பலாக வேண்டும் என்பதற்காக ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழு எங்கெங்கெல்லாம் கூடியிருக்கிறது, அந்த குழுவில் மொத்தம் அந்த வாட்ஸ்அப் குழுவில் எத்தனை பேர் இருந்தார்கள் உள்ளிட்ட விவரங்களை போலீசார் சேகரித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த கிருஷ்ணாவின் நண்பர்கள் என்று கூறப்படுகிற நண்பர்கள் என்பவர்கள், அதே போல இந்த போதைப் பொருள் பழக்கத்தில் ஏற்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க போலீசார் முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இது மட்டுமின்றி போலீசாரிடம் நேற்று அளித்த மருத்துவ அறிக்கையில் தான் படபடப்பு நோயால் பாதிக்கப்பட்டிருப்பதாக கிருஷ்ணா தெரிவித்திருந்தார். இந்த மருத்துவ அறிக்கையால் தான் அவர் போலீசாரிடம் சிக்கியதாகவே போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது போதைப் பொருள் உபயோகத்தை திடீரென விட்டால்தான் இந்த பால்டிபேஷன் எனக்கூடிய படபடப்பு நோயானது வரும். இதை போலீசார் மருத்துவ அறிக்கையிலும் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் காண்பித்த பிறகு இவர் போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களுக்கு தான் இது போன்ற படபடப்பு, முகத்தில் வியர்ப்பு போன்ற உடல் நோய்கள்லாம் வரும் என தெரிவித்திருந்தனர். அதன் அடிப்படையில் அதே போல கெவின் போதைப் பொருள் சப்ளையர் கிருஷ்ணாவுக்கு நான் போதைப் பொருளை சப்ளை செய்திருக்கிறேன் என்று உறுதியளித்ததன் அடிப்படையிலுமே நேற்று கிருஷ்ணா கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவரது வாட்ஸ்அப் சேட்டுகளில் உள்ள நண்பர்கள், அந்த குழுவில் உள்ள நண்பர்களை ஒவ்வொருவராக சம்மன் அனுப்பி விசாரிப்பதற்கு போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல அவரது இன்ஸ்டாகிராம் மற்றும் அவர் சமூக வலைதள கணக்குகள் அனைத்தையுமே போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.